ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசிக்கு 180 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அதில் வந்து டே 2 பாலிட்டியில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் 8 லெசன் முடிக்கலாம். 5 டேஸில் முடிச்சிருக்கோம். 5 டேஸில் பிளான் போட்டிருக்கோம். அதில் நேற்று வந்து ஃபஸ்ட் 2 லெசன் சொல்லிவிட்டேன். இன்றைக்கி அடுத்த 2 லெசன் என்ன நான் படிக்கணுங்கிறத சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு படிங்க, ஓகேவா? லெசன் 3 வந்து என்னென்னா ஆட்சித்துறை, ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றிய ஆட்சித்துறைக்குள்ளே யார் யார் வருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய துணைத் தலைவர், இந்திய குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு, ஓகேவா? இவங்க எல்லாம் வருவாங்க, ஓகேவா? இது வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. இதில் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது. குடியரசுத் தலைவரை பற்றி கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரை பற்றி ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் எல்லாமே முக்கியம், ஓகேவா? பாருங்கள், அவரோட தகுதியை பற்றி சொல்கிறது உறுப்பு 58ன்னு கொடுத்துருக்காங்க. இது முக்கியம். இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், மக்களவை உறுப்பினராக அனைத்து தகுதியிலும் கொண்டிருத்தல் வேண்டும், ஓகேவா? அதே துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை உறுப்பினராக அனைத்து தகுதியிலும் கொண்டிருக்க வேண்டும் வரும். இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஓகேவா? அதை பார்த்துக்குங்க. ஆர்டிக்கல் 58 பற்றி அவங்கள பற்றி கொடுத்துருக்கு. இது ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு 52வது உறுப்பின்படி குடியரசுத் தலைவர் பதவிக்காக குறைந்தபட்சம் 50 தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 உறுப்பினர்கள் மூலம் வழிமொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதோட ஃபார்மாலிட்டிஸ். 15,000 வந்து அவங்க வந்து பணம் கட்டணும் அப்படிங்கிறது, அந்த உறுப்பினர் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் லைன் நோட் பண்ணிக்கிங்க. இந்த பாக்ஸில் இருக்க நோட்ஸையும் பார்த்துங்க. இந்தியாவின் அரசமைப்பு 52வது உறுப்படி இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸை முக்கியம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து 53வது உறுப்பு இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரம் அவருக்கு அளிப்பதுன்னு அவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்படுத்த வகை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணம் கட்டுறாங்கல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு, பதிவான வாக்குகளில் 6ல் 1 பங்கு ஒரு வேட்பாளர் பெறவில்லை எனில் அந்த தொகை அவருக்கு திருப்ப தரப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? வாக்காளருக்குள்ளே யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், ஓகேவா? இது மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க யார் யார் போவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க, ஓகேவா? யாரும் நாடாளுமன்றத்தின் ஈரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டசபை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. நான் சொன்ன ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நடைபெறும். ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மற்றும் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அவங்க எப்படி அந்த ஃபார்முலா சொல்கிறாங்க பாருங்கள், எப்படி தேர்தல் வெற்றி, இதை ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. ரொம்ப முக்கியம் கிடையாது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எப்படி அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க, எப்படி ஒவ்வொரு ஆளும் எடுப்பாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இந்த இந்தியாவின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார், ஓகேவா? அப்படி தலைமை நீதிபதி இல்லாத போது மூத்த நீதிபதி யார் இருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அவரோட வசதிகள் சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு எங்கெங்கே இல்லம் இருக்குது, அவருக்கு எவ்வளோ ஊதியம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவரோட பதவிக்காலம் எவ்வளோ, பதவி காலத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 56, ஓகேவா? தகுதியை பற்றி சொல்கிறது 58 அங்கே கொடுத்துருந்தாங்க. இது 56, ஓகேவா? அவர் 5 வருஷம் இருப்பார், ஓகேவா? அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க இருப்பார். அவர் எப்படி பதவி நீக்கம் செய்யலாம், ஓகேவா? அவர் பதவி நீக்கத்தை வந்து யார்கிட்ட கொடுப்பாருன்னா, அவரோட லெட்டர் நமக்கு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் எப்படி நீக்கம் பண்ணுறாங்க, அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தால் அவரை வந்து அவர் ஏதாவது தப்பு பண்ணது ஆர்டிக்கல் 61 படி அவர் நீக்கிடுவாங்க, ஓகேவா? அதை கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க, ஓகேவா? அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு என்னென்னா ஆர்டிக்கல்ங்கிறது முக்கியம், ஓகேவா? அவர் பதவி எப்படி நிரப்புவாங்க, அவர் வந்து பதவிக்காலம் முடிஞ்சப்போ பதவி விலகல் மூலம், நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யணும், மரணத்தின் மூலம் அவரோட பதவியெல்லாம் காலியாகும் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அவரோட பணிகள், அவர் என்னென்ன பணிகள் செய்கிறாரு, யார் யாருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறாரு, நாட்டுக்காக என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த பணிகளும் அதிகாரங்களும் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதை ஷார்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஒரு வேளை பதவியில் இல்லாமல் வெளில போயிருக்காரு, உடம்பு சரியில்லை அப்படின்னா அது அவரோட பதவி யார் பார்ப்பாங்க? துணை குடியரசுத் தலைவர் பார்ப்பாங்க. இல்லை அவரும் இல்லாத பட்சத்தில் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி வந்து பார்ப்பாங்க, ஓகேவா? அது வந்து சலுகைகள் வந்து அவருக்கு என்ன சலுகை கொடுக்குறாங்களோ அது மாதிரி அரசியலமைப்புப்படி அவருக்கும் சலுகை கொடுப்பாங்க அப்படிங்கிறத அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நெருக்கடி கால அதிகாரம் யார்கிட்டனா குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்குது. அரசமைப்பு 18ஆம் பாகம், ஓகேவா? 18 தாங்க ரோமன் லெட்டரை கொடுத்துருக்காங்க, ஓகேவா? 18ஆம் பாகப்படி இந்திய குடியரசுத் தலைவர் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது இந்த பக்கம் இருக்குது. வீடியோ வந்து நீங்கள் இப்படி மாற்றிக்கிங்க, ஓகேவா? ஆட்சித்துறையோட அதிகாரம், அவங்களோட சட்டத்துறை அதிகாரம், நீதித்துறை, நிதித்துறை, நீதித்துறை. நிதினா காசு, நீதினா
நியாயம். ஓகேவா? நெருக்கடி கால அதிகாரங்கள், இதர அதிகாரங்கள். இவர் நெருக்கடி காலத்தில் இப்போ தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி 352, 356, 360 அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துங்க. இதர அதிகாரம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம்தான். இந்த பாக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். ஓகேவா? இந்த பாக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்துங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் குடியரசு துணைத் தலைவர். அவரோட உறுப்பு, அவரோட சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 63 அவரை பற்றி சொல்லுது. இவர் 2வது உயர்ந்த பதவியில் இருக்கார். தேர்தல் வந்து நாடாளுமன்றத்தின் ஈரவை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி தான் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலம். ஓகேவா? அதில் எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? நிறைய பேர் இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் கலந்துக்கிறாங்க. இதில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் கலந்துக்கிறாங்க. நாடாளுமன்றத்தின் ஈரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேவா? அவரோட தகுதிகள்லாம் சொன்னேன். இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 நிறைவேறும். அவர் வந்து மக்களவையில் தகுதி பெற்றுக்கணும், இவர் மாநிலங்களவை உறுப்பினராக தகுதி பெற்றுக்கணும். ஓகேவா? இதான் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அவர்கள் பதவிக்கான வரையறை இதெல்லாம் ஒரு காலத்தில் பாருங்க. அவர் எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மாநிலங்களவைக்கு தலைவராகவும் யார் இருக்காரு? இந்திய குடியரசுத் தலைவர் இருக்காரு. அது சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 64. ஓகேவா? பதவி வழியின் அலுவல் வழி தலைவராக இருக்கிறார். ஓகேவா? அவரோட பதவியான காலம், அவர் எப்படி முடிவெடுப்பார் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இது ஈஸி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு. பிரதமர் வந்து யார் பெரும்பான்மை கட்சி ஆட்சி பெறாங்களோ அவங்க தான் ஆட்சி இருப்பாங்க. அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் இந்த பாக்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. ரொம்ப முக்கியம் கிடையாது. அரசியலமைப்பு 75வது உறுப்பு பிரதமரை குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரா? நியமனம் செய்வதாக குறிக்கிறது. குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். அது யார் அதிக பெரும்பான்மை கட்சியில் வெற்றி பெறாங்களோ அவங்கள ஒருத்தவங்கள பிரதமராக வந்து பண்ணுவார். அதாவது ஆர்டிக்கல் 75 படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒருவேளை பெரும்பான்மை கட்சி யாரும் இல்லைன்னா யார் கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணி அவங்கள வந்து அழைப்பார் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அவங்களோட பணிகள் கொடுக்குறாங்க, என்னென்ன வேலை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஓகேவா? முதன்மை பணிகள் கொடுத்துருக்காங்களே இது நல்லா பார்த்துங்க. ஓகேவா? இந்த ஒரு 7 பாயிண்ட்டு வந்து நல்லா பார்த்துங்க. ஓகேவா? அவரோட அலுவலகம் எங்கே இருக்குது, அலுவலகம் என்ன பண்ணாங்க, இது அலுவலகத்தை பற்றி ஒரு தாட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. போன எக்ஸாமில் எதாவது கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்குது. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஷார்ட்ஸாக போடுவேன், அதில் வரும் பார்த்துங்க. ஓகேவா? அவரோட அலுவலகம் வந்து எப்போ இருந்து செயல்படுது? 1947ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அவரோட அலுவலகம். 1997 பிரதமர் செயலகமாக மாற்றப்பட்டது அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அவரோட அலுவலகத்தோட பணிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் பார்த்துங்க. ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மத்திய அமைச்சரவை குழு. இப்போ ஆர்டிக்கல் 74 படி குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்டு ஒரு அமைச்சர் குழு இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம அரசியலமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் யார் யார் இருப்பாங்க? கேபினெட் அமைச்சர், துணை அமைச்சர், சாதா அமைச்சர் எல்லாமே பங்கு அதிலே பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட பணியை அவங்கவுங்க செய்வாங்க. ஓகேவா? அதான் 75 படி தானே சொன்னேன். நிழல் அமைச்சரவைன்னு கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நிழல் அமைச்சரவைனா என்னென்னு பார்த்துங்க. நிழல் அமைச்சரவைனா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு தொழிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தனது உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறார்கள். இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் அரசு தொடர்பான பிரச்சனைகள் தெளிவாக அறிந்து அரசின் விதிகளை இருக்க வேண்டும் முடிகிறது. இதுவே நிழல் அமைச்சரவை. ஆக எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு குழுவாக அமைச்சு ஏதாவது நாட்டில் இருக்க குறைகளை சொல்கிறது தான் வந்து நிழல் அமைச்சரவை. இது வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அமைச்சர்களின் தனிப்பட்ட மற்றும் கூட்டு பொறுப்பு இதெல்லாம் வந்து என்னென்ன அவங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறது கூட குடும்ப அமைச்சரவை அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. நிழல் அமைச்சரவை பார்த்துங்க, அது முக்கியம் தான். இது ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சுங்க. ஓகேவா? குடும்ப அமைச்சரவை என்பது அமைச்சரவைக்குழு ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்கள் குழு. இது முறைசாரா குழு என்னும் உண்மையான அதிகார மையமாகும். இந்தியாவில் ஒவ்வொரு பிரதமருக்கும் இப்படி ஒரு அமைச்சரவை குழு இருந்துள்ளதாகும். முக்கியமான அரசியல் பிரச்சனைகளை முடிவுகள் எடுப்பதும் ரகசியத்தை பாதுகாக்க பிரதமருக்கு இந்த அமைச்சரவை குழு உதவியாக உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அமைச்சர் குழு அமைச்சரவை ஒரு குழுவாக இது இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களோட இது என்னென்ன, அவங்களோட பணிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. அவங்க குழு செயலாக இருப்பாங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆளுநர். ஓகேவா? அதாவது பகுதி 6ல் 153 167 மாநில நிர்வாகத்தை பற்றி குறிக்கிறது. இதில் தான் ஆளுநர் வருவார். ஓகேவா? ஆளுநர் முதலமைச்சரும் நம்ம மாநிலத்தை வந்து ஆட்சி செய்கிறாங்க. அவங்களாம் வந்து சென்ட்ரல் ஆட்சி செய்கிறாங்க, இவங்க வந்து ஸ்டேட் ஆட்சி செய்கிறாங்க. அவங்கள பற்றி உறுப்பு, அவங்களோட தகுதிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார் ஆளுநர். ஓகேவா? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அது ஆர்டிகல் 155 படி அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நேரம் இருக்குது பாருங்கள், அதை விட்டுட்டேன். 153 படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார். பொதுவாக ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருப்பார். ஆனால் 1956ஆம் ஆண்டு இந்த பாருங்கள் இந்த சட்டத்திருத்தத்தின் படி ஓகேவா ஒரு 2 மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநரும் இருக்கலாம். ஓகேவா? அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்க. அவரோட தகுதி, அவரோட பதவி காலத்தை பற்றி சொல்லுது 156. ஓகேவா?
அவரோட ஊதியம் சலுகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அவரோட நிர்வாக அதிகாரம் இதெல்லாமே பார்த்துங்க. எல்லாமே முக்கியம் தான். அவரோட இது எல்லாமே முக்கியம் தான். படிச்சிங்க ஓகேவா? இதை படித்து இதில் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டமன்ற அதிகாரம் இப்போலேருந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா? சட்டமன்ற அதிகாரம் ஒரு சட்டமன்றத்தின் அவர் ஒரு பகுதி ஓகேவா? 168 அங்கே பார்த்துருப்போம்ல 79 ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். குடியரசுத் தலைவர், லோக்சபா, நாடாளுமன்றம் அதில் ஒரு பகுதியாக இருப்பார்ல, அதுமாரி இவரும் வந்து ஒரு பகுதி, சட்டமன்றத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறது ஆர்டிகல் 168 வந்து சொல்லுது ஓகேவா? இது எல்லாமே முக்கியம் தான். இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. அடுத்தது குடியரசுத் தலைவரோட ஆட்சி. குடியரசுத் தலைவர் ஆட்சினா வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி எனும் நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு அவசர நிலை பிரகடனம் செய்யும். ஆனால் அரசமைப்பு விதிகளுக்கு மாநில அரசு நடக்க இயலாத சூழல் ஏற்பட்டால் அது பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிவித்து அறிவிக்க வேண்டும். யாருன்னா ஆளுநர் சொல்லி குடியரசுத் தலைவன் பேரில் ஆளுநர் வந்து மாநிலத்தை ஆடுவார். அதுதான் வந்து அவசர நிலைன்னு சொல்லுவாங்க ஓகேவா? தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இணையாக ஒரு அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படாது. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு தகுதியாக உடையவர்கள் ஆளுநரின் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்வார் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா? யாரோட ஆணைக்கிணங்க? உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதியுள்ளவர் ஆளுநரின் தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்கிறார். ஆளுநர் தான் வந்து தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்கிறார். ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள தலைமை ஆளுநர் நியமனம் செய்வது யாருன்னா ஆளுநர் ஓகேவா? இதில் வந்து நியமனம் இருக்கும். ஒவ்வொன்றும் 10th லெசன் இருக்குது. 10th இருக்குது. 10th லெசன் நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். யார் யார் நியமிப்பாங்கிறது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாநிலத்துக்கான தலைமை வழக்கறிஞரை ஆளுநர் நியமிப்பார் ஓகேவா? அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிச்சு. நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 4th லெசன் வந்து நீதித்துறை. இந்திய நீதித்துறை. நீதித்துறையை பற்றி நமக்கு தான் தெரியும். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகேவா? இதில் வந்து மாண்புமிகு திரு கல்கெனியன் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி. இதான் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னா ஜே கனியா ஓகேவா? அவர் கொடுத்துருக்காரு ஒரு கோட்ஸ், அது பார்த்துங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. ஆனால் முதல் நீதிபதி யாருன்னு கேள்வி கேட்கலாம் ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு தீர்ப்பு மாதிரி ஓகேவா? திருக்குறளை வந்து இப்போ 6 முதல் 12ஆம் வகுப்புள்ள மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இந்திய நீதித்துறை எப்படி நமக்கு அந்த காலத்துலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது அப்போல்லாம் வந்து ஸ்மிருதிகள் மூலயமா தீர்ப்பு வச்சுருப்பாங்க. அரசர் தான் தீர்ப்பு சொல்வார். நிறைய குற்றங்கள் தண்டிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நீதிமன்றம் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்தால் தான் நம்ம நீதித்துறை. இந்திய அரசியலமைப்புக்கு அப்புறம் இந்தியாவுக்கான உச்சநீதிமன்றம் உயர்வாக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயர்நீதிமன்றம் உருவாக்குனாங்க. அந்த அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க ஓகேவா? அந்த காலத்தில் எப்படிலாம் வந்து தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. அதில் ரொம்ப முக்கியம் கிடையாது. அப்புறம் இடைக்காலத்தில், அதான் பழைய காலத்தில் அப்படி இருந்துச்சா, மன்னர்கள் வந்து தண்டனை கொடுத்தாங்கங்கிறது. இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. இது பாருங்க, தீன் இ குவாசா அப்படிங்கிறது நடுவர். இதெல்லாம் வந்து முக்கியம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் ஏதாவது ஃப்ளூக் வச்சு படிச்சுங்க ஓகேவா? திவான் இ மஸ்லிம் அப்படிங்கிறது அதிகாரத்துவன் தலைவர் ஓகேவா? தீன் இயாதஸ் அப்படிங்கிறது வந்து தலைமை நீதிபதி ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து இந்த பேரில் உள்ளவங்களாம் வந்து ஆளுங்க. நீதிமன்றத்துக்கு என்னென்ன பேர் இருக்குங்கிறத பார்த்துங்க. மன்னர் நீதிமன்றம், இது முக்கியம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேவா? மன்னர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது திவான் ஆல் மசாலிம், குடிமையியல் வழக்கல் உச்சநீதிமன்றம் திவான் இ ரிசால்ட், மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் அப்படிங்கிறது சத்ரே ஜஹான் நீதிமன்றம், தலைமை நீதிபதி நீதிமன்றம், தேச துரோக வழக்கல் நீதிமன்றம் திவான் இ ரியாசத் ஓகேவா? மன்னர் நீதிமன்றம் சுல்தான் வந்து தலையேற்று நடத்துவார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்க. யார் யார் தலைமை இருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நவீன காலம் இப்போ வந்து அதாவது ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய நீதிமன்றம் வந்து மாறுது ஓகேவா? 1972 ஒழுங்குமுறை சட்டத்துக்கு அப்புறம் தான் கல்கத்தாவில் முதல்ல நீதிமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாங்க. காரன் வாலிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாரு சிலது ஓகேவா? அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேலன்ஸ் வந்து பார்த்துங்க. இங்கே பாருங்க, நான் சொன்னேன் கல்கத்தாவில் ஒழுங்குமுறை சட்டம் 1973ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதல் உச்சநீதிமன்றம் கொண்டு வராங்க ஓகேவா? அதுக்கப்புறம் காரன் வாலிஸ் சட்ட விதிகள் தொகுப்பு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேவா? சட்ட விதிகள் தொகுப்பு இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே ஒரு கிளான்ஸ். இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணணும்ல. இயர் யார் யார் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் கொண்டு. அதுக்கப்புறம் இந்திய உச்சநீதிமன்றம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா? இந்திய உச்சநீதிமன்றம்
எப்படி நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்து இந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை 1921ஆம் ஆண்டு யார் உணர்ந்தார் அப்படிங்கிறது ஹரி சிங் போரா. அப்போல்லாம் வந்து இங்கே இது பண்ணி அதாவது இங்கே ஆங்கிலேயருக்கு ஆட்சியப்போ இங்கே தீர்ப்பு சொல்லுவாங்க. இங்கே முடியாதது வந்து இங்கிலாந்து அழைச்சிட்டு போய் அங்கே தீர்ப்பு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இங்கேயே பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்து அவரை பற்றி யோசிச்சாரு அப்படிங்கிறத ஹரி சிங் போர் வந்து சொல்லியிருக்காருங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் 124 உறுப்பு 124 படி இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது பார்த்துங்க. இந்திய உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து 3 அடுக்கு கொண்டது. ஓகேவா? உச்சநீதிமன்றம், அரசமைப்பு உயர் நீதிமன்றங்கள், ஒவ்வொரு மாநிலத்தின் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றம் இந்நாட்டில் இருக்க மேல்முறையீட்டு வழக்கெல்லாம் வந்து தீர்மானிக்கும். ஓகேவா? அதுமாரி ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை, நாட்டுக்கான பிரச்சனை இதெல்லாம் வந்து தானாகவே அதை எடுத்து விசாரிக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இதெல்லாம் கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆர்டிகல்ஸ் எங்கே வருதோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஆர்டிக்கல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு எத்தனை இருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு பகுதி 5வது 4ஆம் மூலம் நிறுவப்பட்டுள்ளது. 124லேருந்து இது ரொம்ப முக்கியம். இது பார்த்துங்க. அதான் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே முக்கியமாக பார்த்துங்க. ஓகேவா? நீதிமன்ற குழு சொல்லுவாங்க, கொலிஜியம். அவங்க மூலியமாக தான் வந்து மூத்த நீதிபதி நியமிப்பாங்க. ஓகேவா? அவங்களோட நீதிபதியோட அடையும் வரை பதவி இருக்கலாம். நீதிபதி 65 வயது வரை அடையும் வரை வந்து பதவியில் இருக்கலாம். ஓகேவா? அவருக்கு தகுதி என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. அதுமாரி உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றத்துக்கும் இப்போ வந்து 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றம் நம்ம நாட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி காலம் வந்து பாருங்கள், அது வந்து 65, இது வந்து 62. ஓகேவா? ஆனால் தகுதி மேக்ஸிமம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? யார் யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்துங்க. குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஓகேவா? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்துங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யார் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. யார் ஆலோசனை கொடுப்பானா, கொலிஜியம் அப்படிங்கிற குழு வந்து ஆலோசனை கொடுக்கும். இந்த ஆட்கொணர்வு நீதிப்பாலனை இங்கே வருங்க. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்ட விளைவு. இந்த ஆட்கொணர்வு நீதிப்பாலனை இது 10th புக்கில் இருக்குது. இதுக்கு வந்து இங்கிலீஷ் மீனிங் இருக்குது. இதில் வந்து தமிழ் மீனிங் கொடுத்து இங்கிலீஷ் கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இதில். அந்த இது பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? இந்த 5 நீதிப்பாலனையும் பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நீதி சீராய்வு. பொதுநல வழக்குனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதன் மூலயமா தீர்ப்பு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாக்ஸ் இருக்கலாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஆர்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மிச்சபடி நீங்கள் கதையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குது நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ்திரேலியா நாட்டின் உயர்நிலை நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து உச்சநீதிமன்றம் தான் உயர்நிலை நீதிமன்றம்னு சொல்கிறாங்க. வந்து உயர்நீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அரசமைப்பு நிர்ணய சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் அதெல்லாம் வந்து அப்போ என்னென்ன சட்டம் இயக்குனாங்க, எப்படி சட்டம் இருக்குது, சட்டத்தின் ஆட்சினா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை, அதெல்லாம் சொல்கிறது. ஓகேவா? இதெல்லாம் சும்மா கதையாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துங்க. இந்திய தண்டனை சட்டம் எப்போ உருவாக்குனாங்க? 1866ஆம் ஆண்டு சட்டம் தயாரிக்கப்பட்டது. ஓகேவா? இதை வந்து பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இதில் சட்டம் வந்து அப்படியே ஆனால் அதோட அடுத்தடுத்த வருஷம் வந்திருக்கும். அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம சட்டத்தில் தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய நீதித்துறை. ஓகேவா? மேக்ஸிமம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யார் நியமிக்கிறாங்க, அவங்க எந்த ஆர்டிக்கல் கீழே வராங்க, அவங்களோட பவர் என்ன, அவங்க வந்து அவங்க எத்தனை காலம் வரையும் இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? டேரெக்டாக கொஸ்டின் கேட்டால் இவ்வளோ தான் கேட்கலாம். ஓகேவா? ரொம்ப இன்டெரக்டாக கேட்டாங்கன்னா அந்த காலத்தில் மன்னர் நீதிமன்றம்லாம் இருந்துச்சுல, அதுக்கு பேர் என்ன, மாற்றி என்ன, அதெல்லாம் கேட்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். ஓகேவா? இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. படிங்க. 3rd லெசனும் 4th லெசனும் நாளைக்கு வந்து 5th 6th பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.